இந்த ராஜா கிட்ட ஒரு மந்திர கழுது ஒண்ணு இருக்கு. எப்பயிலாம் அந்த கழுது கணிக்குதோ அப்பயிலாம் அதோட பின்னாடி வழியா நிறைய தங்கம் வைரம்னு சொல்லிட்டு வரும். அதனால இந்த ராஜாவும் அந்த கழுதைக்கு நிறைய தீனிலாம் போட்டு அதை நல்லபடியா பாத்துக்கிறாரு. இந்த ராஜாவுக்கு அவரோட ஒய்ஃப்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கா ஒரு நாள் அந்த ராணி உடம்பு சரியில்லாம இறந்து போறாங்க. அப்படி அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி தன்னை போலவே அழகான அறிவான ஒரு பொண்ணை தான் நீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சத்தியம் வாங்கியிருப்பாங்க. மனைவிக்கு செஞ்சு கொடுத்து அந்த சத்தியத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி இவரும் எங்கெங்கயோ பொண்ணு தேடுவாரு. ஆனா யாருமே இவரோட மனைவி அளவுக்கு அழகா இருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு நாள் இந்த ராஜா எதர்ச்சியா ஜன்னல் வழியா வெளியே பார்க்க அங்க இவரோட பொண்ணு உட்காந்து பாட்டு படிச்சுக்கிட்டு இருப்பா. இவரோட ஒய்ஃப் கேட்கிறது போல ரொம்பவே அழகான அறிவான பொண்ணுனா அது இவளா மட்டும் தான் இருக்க முடியும். அதனால தன்னோட சொந்த பொண்ணாவே இருந்தாலும் இவளையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி இவரும் முடிவு பண்ணிடுறாரு. இப்ப இந்த விஷயத்தை இவரோட பொண்ணு கிட்ட சொல்ல, ஆனா அவளுக்கோ தன்னோட அப்பாவையே கல்யாணம் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அதனால காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு ஃபேரி கிட்ட போய் ஹெல்ப் கேட்க, அதுக்கு அவங்களும் நீ உன்னோட அப்பா கிட்ட போய் அவரால் நிறைவேற்றவே முடியாத 3 ஆசைகளை கேளுன்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அப்படி அவரால் அதை நிறைவேற்ற முடியாம போகும்போது இதையே காரணம் கட்டி இந்த கல்யாணத்தை ஈஸியா நிறுத்திடலாம்னு சொல்றாங்க. அப்படி அவங்க சொன்னது போலயே இவளும் அவளோட அப்பா கிட்ட போய் எனக்கு வானத்தில் இருக்கிற எல்லா நிறங்களுமே இருக்கிற மாதிரியான ஒரு Dress வேணும்னு கேட்க, இவரும் அவ கேட்டது போலயே ஒரு Dress ரெடி பண்ணி கொடுத்துறாரு. அடுத்ததா நிலா போல பிரகாசமா இருக்கக்கூடிய ஒரு Dress வேணும்னு கேட்க அதையுமே ரெடி பண்ணி கொடுத்துறாரு. மூணாவதா சூரியனை போல ஜொலிக்கிற ஒரு Dress வேணும்னு கேட்க இவ கேட்டது போலயே அவரும் ஒரு ஜொலிக்கிற Dress ஒன்னு ரெடி பண்ணி கொடுத்துறாரு. இதை கொடுத்துட்டு இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சமாதமான கேட்க, அதுக்கு இவளும் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம நேரா அந்த ஃபேரியை பாக்குறதுக்காக போறா. அங்க போனதுமே நடந்தது எல்லாத்தையுமே அந்த ஃபேரி கிட்ட எடுத்து சொல்ல, அவங்களும் இவளுக்கு ஒரு புது யோசனை சொல்றாங்க. அதை கேட்ட இவளும் அதே போல இவளோட அப்பா கிட்ட வந்து இதுதான் என்னோட கடைசி ஆசை, இதையும் நீங்க நிறைவேற்றிட்டீங்கன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவளோட ஆசையை சொல்றா. அது என்னன்னா இவர் ரொம்பவே பாசமா வளர்த்துக்கிட்டு இருக்கிற அந்த கழுதையோட தோலை தான் இவ வேணும்னு கேட்டு இருப்பா. அப்படி இவ கேட்டதுமே அந்த ராஜாவும் பயங்கரமா கோவப்பட்டு இருந்திருப்பாரு. இதுக்காக இவ அதை கேட்டு இருப்பானா, அந்த கழுதை ஒண்ணு சாதாரண கழுதை இல்ல, அது ஒரு மந்திர கழுதை. அதோட அது ஒவ்வொரு நாளுமே நிறைய தங்கம் வைரம்னு சொல்லி கொடுக்கக்கூடிய கழுதை. சோ அப்படிப்பட்ட அந்த கழுதையோட தோலை கேட்டதுனால அப்பாவே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாருன்னு இவன் நினைச்சிருந்திருப்பா. ஆனா இவன் நினைச்சதுக்கு மாறாம் அந்த ராஜா அந்த கழுதையை கொண்டு அந்த தோலை இவளுக்கு பரிசா கொண்டு வந்து கொடுக்க, இப்ப இவளும் வேற வழி இல்லாம அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறா. அப்படி இவர்கிட்ட அந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே அந்த கழுதை தோலை பத்திக்கிட்டு யாருக்கும் தெரியாம அரண்மனை விட்டு ஓடிடுறா. அப்படி இவ அங்கிருந்து தப்பிச்சு போகும்போது அந்த ஃபேரி ஒரு மந்திர குச்சியும் ஒரு மந்திர பெட்டியும் இவகிட்ட கொடுத்து விட்டு இருந்திருப்பாங்க. இவளும் எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு வேற ஒரு ராஜ்யத்துக்கும் வந்துடுறா. அங்க இவ தங்குறதுக்கு ஒரு சின்ன வீட்டையும் பண்ணையில ஒரு வேலையும் போட்டு தர, இவளும் அந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு அந்த இடத்துல வாழ பழகிட்டா. இவ அங்க எங்க போனாலுமே அந்த கழுதை தோலையும் இவ மேலேயே போட்டுக்கிட்டு போக, அங்க இருக்கிறவங்களும் இவளை டாங்கி ஸ்கின்னு கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இவளும் வாரத்துல 6 நாள் அந்த பண்ணையிலே வேலை பார்த்துக்கிட்டு மீத இருக்கிற அந்த ஒரு நாள் இவரோட வீட்டுக்குள்ளே இருக்கா. இவகிட்ட தான் ஒரு மந்திர பெட்டி இருக்குது, அதுக்குள்ளதான் இவரோட அப்பா கொடுத்த அந்த 3 ட்ரெஸ்ஸுமே இருக்கும். சோ வாரம் முழுக்கவே அந்த கழுதை தோலை போத்திக்கிட்டே தெரிய, இந்த ஒரு நாள் மட்டும் இவளுக்கு பிடிச்ச அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே போட்டு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறா. அப்படி ஒரு நாள் இவரோட வீட்டுல அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே போட்டு பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, சரியா அப்போன்னு பார்த்து இந்த நாட்டோட இளவரசர் அந்த பக்கமா வந்துடுறாரு. வந்தவர் எதிர்ச்சி அந்த ஜன்னல் வழியா உள்ள எட்டி பார்க்க உள்ள ரொம்பவே அழகான ஒரு பொண்ணு இருக்கிறத பாக்குறாரு. அப்படி இவர் பார்த்துட்டதை இவளுமே பாத்துறா. இவளை பார்த்ததுமே இவருக்கும் ரொம்பவே பிடிச்சு போயிருந்திருக்கும். சோ உடனே ஊருக்குள்ள வந்து இந்த பொண்ணை பத்தி விசாரிக்க, ஆனா அங்க இருக்கிறவங்களோ இந்த பொண்ணு உங்களோட பண்ணையில தான் வேலை பார்க்கறா, அதோட அந்த பொண்ணு நீங்க சொல்றது போல ஒரு அழகியெல்லாம் இல்ல, அவ முகம் பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கும், அதனாலதான் எப்பயுமே ஒரு கழுதை தோலை போத்திக்கிட்டே திரியறான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னதான் ஊருக்குள்ள இந்த பொண்ணை பத்தி தப்பு தப்பா பேசினாலும் இந்த இளவரசருக்கும் அதுல எல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. சோ எப்படியாவது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால தனக்கு உடம்பு சரியில்லை, அந்த டாங்கி ஸ்கின் கையால செஞ்ச கேக்க சாப்பிட்டாதான் எனக்கு உடம்பு சரியாகுன்ற மாதிரி ஒரு டிராமா பண்ண, இவங்களும் வேற வழி இல்லாம ஒரு 4 காவலர்களை அவளோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களுமே இந்த பொண்ணு கிட்ட வந்து இளவரசருக்காக ஒரு கேக் செஞ்சு தரும்படி கேட்க, இவளுமே அந்த இளவரசரை பார்த்திருப்பா இல்லையா, அதனால இவளுக்குமே அந்த இளவரசரை ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கும். சோ இவகிட்ட இருக்கிற ஒரு மந்திர புத்தகத்தை படிச்சு அதில் சொல்லி இருக்கிறது போலயே ஒரு கேக் ஒன்று ரெடி பண்ணி அதை இளவரசருக்காக கொடுத்து விடுறா. அப்படி இவ செஞ்சு கொடுத்த அந்த கேக்கை அந்த இளவரசரும் ரசிச்சு சாப்பிடுறாரு. அப்படி சாப்பிடும்போது அந்த கேக்குக்குள்ள ஒரு ரிங் ஒன்று இருக்கிறத பாக்குறாரு. அந்த டாங்கி ஸ்கின் அவசர அவசரமா அந்த கேக்கை ரெடி பண்ணும்போது அவளுக்கே தெரியாம அவளோட மோதிரம் ஒண்ணு அதுக்குள்ள விழுந்திருக்கும். இவளும் அது தெரியாமலே கேக் ஒன்று ரெடி பண்ணி இளவரசருக்கு கொடுத்து விட்டுருப்பா. அதே சமயம் இளவரசருக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா அவரோட உயிருக்கே ஆபத்துன்ற மாதிரி சொல்லிட, இவங்களும் அதை பத்தி பேசுறதுக்காக இளவரசரோட அறைக்கு போறாங்க. அப்ப சடனா இந்த இளவரசருக்கு ஒரு ஐடியா வர, அந்த மோதிரத்தை காட்டி இந்த மோதிரம் யாரோட விரலுக்கு சரியா பிறந்ததோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்ல, இவங்களுமே அதுக்கு ஒத்துக்குறாங்க. சோ உடனே இந்த செய்தியை ஊர் முழுக்க பரப்ப அந்த ராஜ்யத்துல இருக்கிற எல்லா பெண்களுமே அந்த மோதிரத்தை போட்டு பாக்குறதுக்காக அந்த அரண்மனைக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்து அந்த பொண்ணுகளும் அந்த மோதிரத்தை போட்டு பார்க்க, ஆனா யாரோட கைக்குமே சரியா செட் ஆகல. பத்தாததுக்கு அந்த ராஜ்யத்துல இருக்கிற குழந்தைங்க பெரியவங்கன்னு சொல்லி அவங்களுமே வந்து அந்த மோதிரத்தை போட்டு பார்க்க, ஆனா அவங்களோட விரலுக்குமே அது செட் ஆகல. கடைசியில அந்த அரண்மனையில வேலை பார்க்குற அந்த பொண்ணுகளையுமே கூப்பிட்டு அந்த மோதிரத்தை போட்டு பார்க்க, ஆனா அவங்களோட விரலுக்குமே அது செட் ஆகல. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ராஜாவும் இது வேலைக்கு ஆகாது, சோ நம்ம வேற வழியில தான் பொண்ணு தேடணும்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட இளவரசரும் இன்னும் இந்த ராஜ்யத்துல மிச்சம் இருக்கிறது அந்த டாங்கி ஸ்கின் மட்டும் தான், சோ அவளுக்கும் இந்த மோதிரத்தை போட்டு பார்த்த பிறகு நான் என்னோட முடிவை சொல்லுவேன்னு சொல்லிட, இவங்களும் அந்த டாங்கி ஸ்கின் அங்க வர சொல்றாங்க. அங்க இருக்கிறவங்களும் இவளோட விரலுக்காக அந்த மோதிரம் பொருந்துதா இல்லையான்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க, இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில அந்த பொண்ணோட விரலுக்கு அந்த மோதிரம் பக்காவா செட் ஆயிடுது. அங்க இருக்கிறவங்களும் இந்த பொண்ணு பாக்குறதுக்கே அசிங்கமா இருப்பான், அதனாலதான் இந்த தோலை மேல போட்டிருக்கான்னு நினைச்சிருந்திருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு அவன்
அவன் மேல போட்டு வந்து அந்த தோலை ரிமூவ் பண்ணதுமே இந்த பொண்ணோட தோற்றமே மாறி இந்த பொண்ணும் அழகா மாறிடுறா. கடைசியில இந்த இளவரசரோட அப்பா அம்மா மட்டும் இல்லாம இந்த பொண்ணோட அப்பாவுமே இவங்களோட கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட இவங்களுமே ஒன்னா சேர்ந்துடுறாங்க.